கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எந்த தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு கேள்வி நேரத்தில் பயணிக்கலாம். சில வாரங்களுக்கு முன்னால் தனது வாகனத்தில் இருந்த சிவப்பு விளக்கை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கழற்றிய காட்சியை எல்லோருமே பார்த்திருப்போம். அந்த வேகத்தை பார்த்தபோது மோடி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உருவாகிவிட்டதாகத்தான் பலரும் கணித்தனர். ஆனால் நேற்றும் இன்றும் நடக்கும் காட்சிகள் முந்தைய கணிப்புகளை எல்லாம் அடியோடு புரட்டி போடுகின்றன. மக்கள் சந்திப்பை நடத்திய ஓபிஎஸ் திடீரென டெல்லி விரைந்தார். அலைக்கழிப்பு ஏதுமின்றி அப்பாயின்மெண்ட் பெற்றார். மைத்ரேயன் சகிதம் பிரதமர் மோடியை சந்தித்தார். அதே வேகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் பாஜகவுடன் கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என்றார். பிறகு அந்த அறிவிப்பை பட்டும் படாமல் மறுத்தார். தமிழக அரசியல் காட்சிகள் மின்னல் வேகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான கேள்விகளும் அடுத்தடுத்து எழுகின்றன. முக்கியமாக ஓபிஎஸ் மோடி ரஜினி கூட்டணி உருவாக போகிறதா என்ற கேள்வியும் கவனம் பெறுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. ஓபிஎஸ்ஸின் மக்கள் சந்திப்பு திடீரென மோடி சந்திப்பாக மாறியதன் மர்மம் என்ன? முதல்வர் பதவிக்காக மோடியை சந்தித்தார் ஓபிஎஸ் என்ற கனிமொழியின் விமர்சனம் சரியா? ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவு வெறும் மாயை என்று முதல்வர் சொல்வது அச்சத்தின் வெளிப்பாடா? அதிமுகவில் வலுத்த அணியை வளைக்கிறது பாஜக என்ற கி வீரமணியின் புகார் ஏற்புடையதா? மோடி ரஜினி ஓபிஎஸ் கூட்டணி எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. உருவாகிறதா புதிய கூட்டணிகள்? திரு ஓபிஎஸ் மோடி ரஜினி கூட்டணி சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உருவாகிறதா புதிய கூட்டணிகள்? இந்த தளங்களில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்கள் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் லக்ஷ்மி அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் பாஜகவிலிருந்து திரு SR சேகர் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பாபு முருகவேல், உங்களிடமிருந்து தான் தொடங்கணும். டெல்லிக்கு போகிறதற்கு முன்பு நான் சந்தித்த பிறகு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றார். பிரதமரை சந்தித்தார். மறுநாளே நல்ல செய்தி ட்விட்டரில் வந்தது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு. எல்லாருமே ஒரு நல்ல செய்தி அந்த அணியினருக்கு அப்படின்ற அளவில் பார்த்தபோது ஒரு அரை மணி நேரத்தில் ஏன் உங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு பிஜேபியுடனான கூட்டணி நாங்கள் உறுதி செய்து விட்டோம் என்ற செய்தி அது அல்ல. இன்றைக்கி ட்விட்டரில் வந்த செய்தி, உள்ளாட்சி தேர்தல் அறிவித்த பிறகு பிஜேபியுடனான கூட்டணியை பற்றி முடிவு செய்வோம். ஆனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த 2 வார்த்தைகளுக்கும். என்ன வித்தியாசம்? முடிவு செய்வோங்கிறது இன்னும் முடிவு பண்ணலன்னு அர்த்தம். கூட்டணி அப்படிங்கிறது அறிவிச்சதுக்கு சமம். கூட்டணி உறுதி செய்யப்பட்டது என்பது அர்த்தம். அது கூட்டணி என்று சொன்னால் உறுதி செய்யப்பட்டது. முடிவெடுப்போம் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தி. அது முடிவா, இரண்டாவது முடிவா முடிவில்லையா என்பதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அது எப்படி இந்த கூட்டணி போக போகுது? ஆனா பிஜேபியுடன் அப்படின்னு முதல் ட்வீட் வருகிறது. நீங்க முடிவு செய்யலாம், முடிவு செய்யாம இருக்கலாம். ஆனா பரிசீலனையில பிஜேபியை கொண்டு வந்துட்டீங்க. அந்த இடத்துல காங்கிரஸோ இன்னபிற கட்சிகளோ யாருமே கிடையாது. பிஜேபின்ற ஒற்றை கட்சி தான் இருக்கு. அது மோடி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு இருக்கிறது. அதுதான் கேள்வியா. அதுதான் அது எப்படின்னா, இன்றைக்கு காலையில வேறு ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய கேள்வி பேட்டியின் போது மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அணி பிஜேபியுடன் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்கின்ற போது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள், தேர்தல் நடந்தால், நீங்கள் நன்றாக அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், இந்த அரசாங்கம் தேர்தலை, உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தினால்
தேர்தலை பற்றி பிஜேபியுடனான கூட்டணியை பற்றி பிறகு முடிவு செய்வோம், இருக்கின்ற முக்கிய நபர்களை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம்னு சொல்றாரு. இதுல ரெண்டு விஷயம், இந்த அரசாங்கம் நடத்தினால் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த அரசாங்கம் நடத்துமா என்பதே முதலில் ஒரு சந்தேகமான விஷயம். எப்படியும் வரதான் போகுது. உள்ளாட்சி தேர்தல், பாபு முருகவேல், உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ என்னைக்காவது ஒரு நாள் நடந்தாகணும், வந்துதான் ஆகணும். ஆமா ஆமா. வந்த பிறகுதான் இந்த கூட்டணியை பத்தி பேசுகிற போது அவர் செய்தியாளர் சந்திப்பெல்லாம் விட்டுறலாம். அவரினுடைய அதிகாரப்பூர்வமான வலைப்பக்கத்துல பிஜேபியுடனான கூட்டணி முடிவு செய்யப்படும்னு பிரதமரை சந்தித்த பிறகு வந்தது இல்ல, அது எப்படி வந்தது? அதுதான் அவரோட அதிகாரப்பூர்வ காலையிலே ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது அவ்வாறு ஒரு செய்தி வந்தது. வந்தவுடனே அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையிலே வேறொரு தொலைக்காட்சியில இன்றைக்கு மதியம் ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது. இதே கேள்வி அந்த கேள்வி நான் முடிக்கிறேன். அந்த தொலைக்காட்சியில வருகின்ற போது இது போல ஒரு செய்தி வந்திருக்கிறது, அதற்கு என்ன அரை மணி நேரத்திலே மாற்றி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறீர்களே என்ற அவரிடத்திலே ஒரு கேள்வி வைக்கின்ற போது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தவறான ஒரு செய்தி, தவறான கருத்து பரிமாற்றம் மூலமாக செய்தி வந்துவிட்டது. அப்படி அதிகாரப்பூர்வமான பக்கத்துல இல்ல அவர் ஒத்துக்கிறாரு, இல்ல செய்தி வந்தது, அது தவறாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இன்னைக்கு அவரு இல்ல அதுதான் எனக்கு புரியல. எனக்கு நீங்க கிளாரிட்டியா சொல்லுங்க. ஒரு பாஜகவுடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும்ன்ற அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுல என்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க தவறா பாஜகன்னு போட்டுட்டாங்க. இல்ல பாஜக, அதாவது இல்ல நான் அதை படிக்கிறேன். we will take a decision and alliance with BJP once local body elections are announced என்ற இடத்துல என்ன நீங்க சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டாங்க. இல்ல இப்ப நீங்க இதுலயே தப்பு இல்லன்னு நான் சொல்றேன். நான் இந்த செய்தியே தப்பு இல்ல, அப்புறம் ஏன் மறுத்து அடுத்தது வருது 10:35க்கு அடுத்து? இல்ல அதுதான் அதுல எப்படி தப்பு இல்லன்னு நான் சொல்றேன்னா, we will take a decision on alliance with the BJP once local body election are announced. நாங்க முடிவு பண்ணுவோம் எப்போ எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்துச்சுன்னா பிஜேபி கூட நாங்க அலையன்ஸ் போறதை பத்தி நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறத செய்தி. இதுல இந்த செய்தியில தப்பே ஒண்ணுமே கிடையாது. இல்லங்க ஃபர்ஸ்ட் இரண்டாவது, இதை தவறாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அரை மணி நேரத்தில் மறுப்பு நாங்கள் பாபு முருகவேல் வழக்கறிஞரும் கூட அரசியல் ஓட்டத்தை பார்க்கிறவர் மோடி அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர் சந்திப்புல வார்த்தைகள் தவறலாம், தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். நீங்க பிரதமர் அவர்களை சந்தித்து அடுத்த நாள் அதிகாரப்பூர்வமான வலைப்பக்கத்தில் இது எழுதப்படுகிறதுன்னா அந்த கட்சியை சொல்லிட்டு நாங்கள் முடிவு செய்வோம்ன்ற சந்திப்புக்கு பிறகு சொன்னீங்கன்னா இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல என்ன தப்பு இருக்குன்னு நானும் கேட்கிறேன். நாங்க உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது பிஜேபியுடனான கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிதான் அதுல கொடுத்திருக்கிறோம். அப்புறம் ஏன் அதை மறுக்க வேண்டிய தேவை? அதுதான் மக்கள் தவறாக புரிந்து கொள்ள, பிஜேபியுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று மக்கள் புரிந்து கொள்வாரோ என்பதற்காக திரும்ப மறுப்பு ஒரு அரை மணி நேரம். அப்புறம் இல்ல அந்த மறுப்பு செய்தியை நாங்கள் அங்க 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 இல்ல அங்க அங்க எனி பார்ட்டின்னு திருத்துறீங்க. இல்ல அதுதான் கட்சி பேர் எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன். இல்ல அது ரொம்ப முக்கியமான இடம். காரணம் நான் சொல்றேன். நீங்க ஒரு வழக்கறிஞரா வாங்கல. அதுதான் ஒரு வழக்கறிஞரா பேசலாம். இன்டர்பிரேஷன் இங்க பாருங்க, இதுல இல்ல சார், இல்ல சார், ஸ்பெசிபிக்கா ஒரு கட்சியை சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். இது தவறான ஒரு புரிதலை மக்கள் மனதிலே ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த கட்சியினுடன் கூட்டணியும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. பிஜேபின்ற இடத்துல எனி பார்ட்டியும் மாத்தி இருக்கீங்க. இல்ல அதாவது பாவம் நம்ம யாரும் இது இப்ப நம்ம குறிப்பிட்டு சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியினுடைய தலை உருட்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அது வேண்டாம். தவறான ஒரு செய்தி இந்த மாதிரி நான் சொல்றேன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முதல்ல வந்த செய்தியே தப்பு இல்லைன்னு சொல்றேன் நான். மக்கள் மக்கள் அதாவது பிஜேபிக்கான கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறது ஓபிஎஸ். உங்கள் அணி திறந்து ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சியும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கம் நடத்த முடியும். அப்படி இருக்கின்ற போது தேர்தல் வருகின்ற போது அனைத்து கட்சிகளுடைய கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எந்தெந்த கட்சிகள் நமக்கு சாதகமாக நம்மளுடைய கொள்கைக்கு உடன்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் கருத்திலே கொண்டு அதனோடு பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் கூட்டணி. அப்போ தேர்தல் வருகை இப்போ அதுக்குண்டான அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நாளைக்கு தேர்தல் வரப்போவதில்லை. தேவை இருக்கிறது என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் யாரால் இயக்கப்படுகிறார், அது உண்மையா பொய்யான்றது இல்ல. அதுதான் 3 மாத விவாதமே. அது அந்த தர்ம யுத்தத்திற்கு பிறகான விவாதமே பாஜக தான் அப்படின்ற இடத்துல நீங்க பாஜக அதுல என்ன தவறுன்ற இடத்த அந்த யூகத்தை இன்னும் நீங்க நெருக்குறீங்க. அது சரியான திசைக்கு யூகத்தையே கொண்டு வரும். இதே யூகத்தை நான் அடுத்த பார்ட்ல நான் பேசுறேன். நான் இல்ல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அமைச்சரவை கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் மக்களிடத்திலே அறிவுரைத்தது மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து எங்கும் பேச வேண்டாம் என்று ஒரு செய்தி. அதை பற்றி யாரும் பேசவில்லை. இல்ல பேசணும். திரு தினகரன் இப்ப இங்க தலைப்பே எப்படின்னா, வேகம் எடுக்கும் ஓபிஎஸ், டெல்லி விரைவாரா இபிஎஸ் தான் எங்களோட தலைப்பே. இல்ல ரெண்டு அணிக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. இல்ல அதெல்லாம் யார் மோடியினுடைய செல்ல பிள்ளையாக மாறப்போவது, அதுதான் இந்த தலைப்பே. நாங்க அதெல்லாம் பேசாமலாம் இல்ல. மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக மட்டும்தான், அரசியலை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று தெளிவாக செய்தியாளர்களை சந்தித்தார். பேசிவிட்டு கூட்டணி குறித்து ட்வீட் வருது. இல்ல அது பேசல. ஆனா நாங்க அரசியலை பற்றி பேசவில்லை என்பதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
அவர் சொன்னதாக வந்த விஷயங்களை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலே வந்த செய்தி, அதை நாங்கள் அந்த செய்தியே தவறில்லை என்று நான் சொல்கிறேன். தவறில்லை என்று அந்த இடத்துல நின்னு பேசுவோம். தவறில்லை. தினகரன் அவர்கள் என்னுடைய இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கும் என்னுடைய கைதிற்கு பிறகும் இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு பிறகும் ஒரு பெரிய சக்தி இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பத்திரிகையாளரிடத்தில் கேட்கிறார்கள் இது எந்த சக்தி என்று. அதை நான் சொல்ல விரும்பவில்லை என்கிறார். அதையும் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர், அவர் ஊடகத்தின் மீது இருக்கிற விமர்சனமே, நீங்க இந்த 2 அணியை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறீங்க இவ்வளவு காலமா, 3 மாசமா வேற பிரச்சனை இல்லையான்னு கேக்குறாங்க. நாங்க எல்லா டைமென்ஷன்லயும் பேசுவோம், இன்னும் கூட பேசுவோம். திரு ஆவடிக்குமார் அவர்களிடம் மோடி அவர்களை சந்தித்த பிறகுதான் இந்த ட்வீட் வருது. அது அவர்கள் அந்த இடத்துல என்ன தவறுன்னு பாபு முருகவேல் அவர்களும் கேட்கிறார். என்னுடைய பார்வையில மோடி அவர்களை சந்தித்த பிறகு மோடி அவர்களின் பார்வையில நீங்கள் தான் உண்மையான அதிமுக, உங்களோடு தான் கூட்டணி அப்படின்னு அவர் ஒரு சமிக்கையை கொடுத்து தான் இந்த ட்வீட் வந்திருக்கணுமா? இல்லை, இப்போ மோடி அங்கீகரிச்சிட்டார் அவங்கள. அதாவது மோடி அங்கீகரிச்சாரா இல்லை அடுத்தவங்க அங்கீகரிச்சாங்களான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதிமுக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறது என்பது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த நாட்டு அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கு இந்த ட்வீட் வந்தது, அவருடைய அறிக்கை வந்தது, அவருடைய பேட்டி வந்தது, தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதிலிருந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாபு முருகவேல் ஒரு சாதாரணமாக சராசரியாக பேசுகிறாருன்னு எடுத்துக்க முடியாது. அவர் இன்னும் சொல்ல போனால் இந்த அணியினுடைய அனைத்து விவகாரங்களிலும் நேரடியாக தொடர்பு கொண்டவர், எல்லாவற்றையும் தெரிந்தவர், இன்னும் சொல்லப்போனால் ஆலோசனை செய்ய வழங்கி கொண்டிருப்பவர். அவர் சொல்கிறாரு அது அவருக்கு தெரியாமல் வந்துருச்சு, அதை மாற்றினா என்ன தப்பு இல்லை, அதில் யாரோ ஒருத்தர் தலை உருளும், இதையெல்லாம் சொல்கிறார். இதை சொல்ல அப்போது ஓபிஎஸ்ஸை இயக்குவது யார்? அவர் பேரில் யார் வேணா இன்னைக்கு இயங்கிட்டு இருக்காங்கன்றதான் பொருளாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா கூட அவருடைய கேள்வி கேட்டு அவரால் அவர் வேர்வை எடுத்து தொடச்சி கிடிச்சு முடிச்ச உடனே இன்னொருத்தர் பேசுகிறாரு. சண்டைகள் நடக்குது. நான் ஒரு அப்சர்வேஷனை முன்வைக்கிறேன். இபிஎஸ் அவர்களும் எப்படியாவது மோடியினுடைய பார்வையை பெற்றிட வேண்டும் என்பதற்காக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர்கள் இருந்து நீங்களும் மோடியினுடைய தயவுக்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் மோடி அவர்கள் ஓபிஎஸ் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் யாரையாவது, நான் முதலியே சொன்னேன், யாரையாவது அங்கீகரிக்கிட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கவலை இருக்கு உங்களுக்கு. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. நீ கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்திய பிரதமரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று 2 அரசாங்கங்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகள், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொருளாதார சூழலில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது, அதற்கான நெருக்கம். இன்றைக்கு இது வழக்கறிஞர் பாபு முருகவேல் கூட சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை சகாக்களுக்கு சொன்ன அறிவுரை, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம். அதில் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு அதிமுகவை மத்திய அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய விமர்சனம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து விட்டோம் ஒடித்து விட்டோம் என்றெல்லாம் பேசுகின்றது. இந்த சூழ்நிலையில் இதற்காக நீங்கள் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்காதீர்கள். மத்திய அமைச்சர் கட்சி பிரச்சனையை கட்சி சந்திக்கும், ஆட்சியினுடைய மாநில அரசாங்கம் முக்கியமான புள்ளியை தொட்டிங்க. அதுக்கு மௌனமாக மட்டும் இப்ப அமைச்சர்கள் இல்ல, பாராட்ட தொடங்கி விட்டார்கள். பாஜக மத்திய அரச பாராட்ட தொடங்கிட்டீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. ஓபிஎஸ் அவர்கள் போனா நீங்க ஏதாவது செஞ்சு அவர் மத்திய அரசினுடைய ஆதரவை இதை ரெண்டும் ஒப்பிடுறது நீங்க பாராட்டுறீங்க. நான் சொல்றது கேட்டுங்க, ஒப்பிடுறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அமைச்சர்கள் பாராட்டுகின்ற பொழுது எதற்காக பாராட்டுறாங்க? அவங்க நிதி கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அனுமதி தருகின்ற பொழுது அதை அடுத்து தொடர்ந்து எங்களுக்கு சலுகை கிடைக்கணும்னா அவங்கள செஞ்சதை பாராட்ட, செய்யாததை பாராட்ட. ஜெயலலிதா அவர்களினுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் தானே இப்ப இருக்காங்க, இருங்களேன், அவங்க தானே இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் மத்திய அரசு தலைமையில் இருந்த போதும் பாஜக கூட சொன்னது, எங்க நிதிகளை இவங்க தமிழக எல்லைக்குள் பேசுறதே கிடையாது,
நாங்க கொடுக்கிற நிதியை பற்றியோ எந்த இடத்துலயும் கோடிட்டு கூட காட்டுவது அப்படிதான் நீங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று தமிழக அரசின் செயல்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு மோடி அவர்களை தான் நீங்க பிரதானப்படுத்துறீங்க. இப்ப பார்த்த செய்தித்தாள்ல இருக்கு நீங்க ஆதாரம் இல்ல, உங்க வசதிக்காக இன்றைய சூழலை பயன்படுத்த விரும்புறீங்கிறத தவிர இதுல எதுவும் உண்மை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்களையே கூட பாராட்டியிருக்காங்க. அதனால தேவைப்படுகின்ற நேரத்தில் பாராட்டி இருக்கிறோம், கண்டிக்கின்ற நேரத்தில் கடுமையா நினைவூட்டட்டுமா? நான் முடிச்சிடுறேன். அந்த செய்தி வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, எங்களுக்கு மத்திய அரசு நிதி என்பதெல்லாம் பொருட்டல்ல, எங்களுக்கு மாநிலத்தின் உரிமைகள் தான் பிரதானம். இங்க மாநில அரசு தான் ரோல் எடுக்கும்னு பேசினாங்க. நிச்சயமா அது செஞ்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை என்பது எதையும் எதிர்கொள்கின்ற வலிமையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பிற்கு பிறகு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையான சூழலில் இன்றைக்கு ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய மாநிலத்திற்கு எதிரான அம்சங்களில் நிச்சயம் எதிர்க்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்கின்ற பொழுது அதை வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு தேவையான விவரங்களை மத்திய அரசாங்கம் கேட்கின்ற பொழுது கொண்டு போய் தரோம். இதையே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இங்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க, முதலமைச்சர் என்ன பண்றாங்க, அங்க போய் டெல்லியில போய் கேட்டு வாங்கிட்டு வரலையே, மத்திய அமைச்சர்களை சந்திக்கவே இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயப்படுறாங்களே, இவங்க போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்கலன்னா அவங்க எப்படி மத்திய நிதி தருவாங்க, திட்டங்களை கொண்டு வர முடியும், இவங்க ஏன் அவங்களோட இணக்கமா இல்லைன்னு எல்லா கட்சியும் கேட்டாங்க. இதை இப்போ பாஜக அதிமுகவான இந்த உறவை மத்திய மாநில அரசு உறவா மட்டும்தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். நாங்க அப்படிதான் இதுக்கான பொருள். அதுதான் சொல்றேன், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இயங்குகின்றன தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையிலே இணக்கம் இல்லை என்பதுதான் எங்களுக்கு இன்றைக்கு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற பாதிப்புகள். இன்றைக்கு மிக கடுமையான தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சந்திக்காத அளவுக்கு பாதிப்பை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் சந்தித்திருக்கிறது. எஸ்.ஆர். சேகர் அவர்களிடம் நீங்களும் தொடர்ச்சியாக இந்த வாதத்தை கவனிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தமிழகத்தில் எத்தனை சதவீத வாக்கு வங்கி அப்படின்லாம் ஒரு காலகட்டம், ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகலாம் உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்தில் கூட நீங்க இருந்தீங்க, தனியாகத்தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பிரதான கட்சி 2 அணியா இருக்கு, 2 அணிக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கிறது. யார் உங்களுடைய தயவை பெறுவது? இங்கிட்டு இபிஎஸ் அவர்கள், அந்த புறம் ஓபிஎஸ் அவர்கள். ஸோ திரு கி வீரமணி அவர்கள் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், 2 அணிகளையும் உங்கள் வசத்திற்குள் கொண்டு வந்துட்டீங்க உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி. அதோட சேர்த்து இந்த ட்வீட்டுக்கும் நீங்க பதில் சொல்லிடுங்க. ஓபிஎஸ் அவர்களினுடைய அதிகாரப்பூர்வ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கவனிச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டிலே கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிடம் தமிழ் என்பதை வைத்து அரசியல் செய்யப்பட்டது. மறுபடியும் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் கவனிங்க. வைத்து அரசியல் நடத்தப்பட்டது. இந்த அரசியலுடைய அடிப்படையில் தேசியம் தெய்வீகம் என்பதை போற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக பெரிய அணை போடப்பட்டு பாதுகாப்பாக தமிழக அரசை 2 திராவிட கட்சிகளும் நடத்தி வந்தன. இப்படி நடத்தி வந்து பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சியாக இருந்த காலம் 1998 வரை. 98ல் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி சேர்த்து முதல் முறையாக இந்த தீண்டத்தகாத கட்சி என்பதை உடைத்தெறிந்தார்கள். We were complementary to each other. ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு நாங்கள் அவருக்கு தேவைப்பட்டோம், அவர் எங்களுக்கு தேவைப்பட்டால் தமிழகத்திலே நேரடியா வந்தா இன்னும் நிறைய பேசலாம். திரு எஸ்.ஆர். சேகர், இதை சொல்வதற்கான இந்து மத எதிர்ப்பு என் கேள்விக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய கூடுதலா பேசலாம். நான் கரெக்டா கொண்டு வரேன். இப்படி ஒருதலை பட்சமாக எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட கட்சி 2014 ஒரு மிகப்பெரிய அளவிலே 19% வாக்குகளை வாங்கிய பிறகு பாராளுமன்றத்திலே ஜெயிக்காது என்று பல பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் போடப்பட்ட கட்சி வெற்றி பெற்ற பிறகு மற்ற மாநிலங்களிலே ஒரு சுனாமியாக ஒரு மிகப்பெரிய அளவிலே உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்கின்ற மாநிலங்களை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்ற கட்சி ஏறுமுகமாக இருக்கிறது. தமிழக திராவிட கட்சிகள் இப்போது இறங்கு முகத்திலே வருகிறது. இதுதான் இந்த மாற்றம். இல்ல, அது மாற்றம் இல்லை. இதுதான் இந்த மாற்றம். இல்ல, அது மாற்றம் இல்லை. கட்சியின் ஏறுமுகம், அது மாற்றம் இல்லை. கட்சிகளின் இறங்குமுகம். திராவிட கட்சிகள் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா திமுகவை அந்த இடத்துல வைக்கல. நம்ம பேச போவது அதிமுகவின் 2 அணிகளை பற்றி. ஒன்று திமுக உங்க கூட்டணிக்காகவோ
உங்கள் தயவுக்காக அங்க வரல. நம்ம பேசுவது அதிமுகவின் 2 அணிகளை பற்றி. அந்த 2 அணிகளையும் முற்றாக உங்கள் வசத்திற்குள் கொண்டு வந்துட்டீங்க, உங்க வளையத்திற்குள் கொண்டு வந்துட்டீங்க. இல்லை, நாங்கள் கொண்டு வரவில்லை. எங்களுடைய இந்தியா முழுவதும் நாங்கள் பெற்று வருகின்ற வெற்றி, தமிழகத்திலே இவர்கள் கூனி குறுகி பலகீனமாகி போய் 2ஆக உடைந்து போனதனால் ஏற்பட்ட வெற்றிடம். நீங்கள் அண்ணா திமுகவை பற்றி சொன்னீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 99 ராத்திரி 12 மணிக்கு முரசொலி மாறன் சொன்னாரே, இனி தேவையில்லை வாஜ்பாய் அவர்களை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி என்று சொன்ன கட்சிகளை வாரி அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அந்த சூழ்நிலை இன்றைக்கு இப்ப பேசுறேன். ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி அல்ல, வெற்றி பெறுகின்ற கட்சி. ஆகவே ஈர்க்கப்படுகிறோம். நாங்கள் எங்களுடைய பலத்தின் காரணமாக, அவருடைய பலவீனத்தின் காரணமாக ஈர்க்கப்படுகிறோம். இதுதானே தவிர நாங்கள் அவர்களை போய் மெஸ்மரிசம் பண்ணி அவர்களை வசீகரித்து அவர்களை எங்களுடைய புடியிலே கொண்டு வருவது அவசியமே இல்லாத விஷயம். நாங்கள் அதை செய்யவில்லை. திரு ஆளூர் ஷானவாஸ் பேசுவோம். திரு எஸ்ஆர் சேகர், ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம், நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இங்கு பலவீனமாகி கொண்டிருக்கிறது அதிமுக, அதனால தான் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்ற இடமும், ஓபிஎஸ் அவர்களினுடைய மக்கள் சந்திப்பு திடீர்னு மோடி சந்திப்பாக மாறியது, அதற்கு பிறகு வந்த ட்வீட், அதற்கு பிறகு வந்த மாற்றம், பாபு முருகவேல் அவர்கள் சொன்ன பார்வை, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கிறீங்க? அதாவது திமுக அதிமுக 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார்கள், அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற சிந்தனை ஓட்டம் தமிழ்நாட்டு மக்களிடம் மேலோங்கி வருகிறது. அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி ஒரு மாற்று சக்தியாக நிற்கிறோம் என்கிற அந்த கோணத்தில் அவருடைய கருத்து இருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆட்சியை வந்து யாரும் இங்கே பட்டா போட்டு கொடுக்கல. திமுக அதிமுக வந்து அகற்றப்படலாம்னா அகற்றப்படலாம். அது யார் அகற்றணும்னா மக்கள் அகற்றணும். பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் போய் தெரு தெருவாக வேலை செய்து பரப்புரை செய்து அப்படி வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கிற மக்கள் அறுவடையை கொண்டு திமுகவை அதிமுகவை அகற்றினால் இங்கே யாரும் கேட்க போகிறதில்ல. அதை எதிர்த்து எப்படி முறியடிக்கணுமோ அப்படி முறியடிக்கக்கூடிய வல்லமை திமுகவுக்கும் உண்டு, அதிமுகவுக்கும் உண்டு, இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க அடிப்படையில் வந்த எல்லா கட்சிகளுக்கும் உண்டு, இடதுசாரிகளுக்கும் உண்டு, எல்லா கட்சிக்கும் உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் தமிழ்நாட்டில் திமுகவையும் அதிமுகவையும் சந்திக்கிறதா? அதுதான் இங்கே கேள்வி. எப்படி சந்திக்கிறார்கள்? இன்னைக்கு அதிமுகவில் ஒரு வலுவான தலைமை இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு விட்ட பிறகு கடந்த 6 மாத காலமாக பாரதிய ஜனதா அரசு மிக தெளிவாக காய்களை நகர்த்தி 2 தரப்பையும் தன்பிடிக்குள் வைத்து ஒருவரை காட்டி இன்னொருவரை கட்டுப்படுத்துவது, இவரை காட்டி அவரை கட்டுப்படுத்துவது என்கிற அளவில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் வந்து இது ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிற அரசு, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். யாரை தண்டித்தீர்கள்? இன்னைக்கு தினகரன் சசிகலா தரப்பை நீங்கள் சிக்க வைத்திருக்கிறீர்கள், தண்டிக்க ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். ஆனால் சேகர் ரெட்டியிடம் வந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் எந்த துறையிலிருந்து அந்த பொருளாதாரத்தை முறைகேடாக சம்பாதித்தாரோ அந்த துறை அமைச்சரை நோக்கி போச்சா உங்க ரைடு, ஓபிஎஸ் நோக்கி அந்த ரைடு போச்சா? ஓபிஎஸ் அதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா? உங்களுடைய துறைகளை வைத்து கேட்கலையே. இன்னைக்கு வந்து யாரோ ஒருவர் கொடுத்தாரு தினகரனுக்கு, யாரோ ஒருவர் வந்து அதில் தொடர்பு வந்தாரு அப்படின்னு அதை வைத்துக்கொண்டு உங்களால வந்து தினகரனை சிறைப்படுத்த முடிகிறது. என்ன ஏதுன்னு எஃப்ஐஆர்ல எதிர்த்தரப்பை சொல்லாமலேயே ஒருபுறம் 122 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், போதுமான அளவுல எம்பிக்கள் இருந்தோம், அவர்களையெல்லாம் விட்டுட்டு திரு ஓபிஎஸ் அவர்களை நோக்கி தானே அவர் போகிறார். பாபு முருகவேல் சொல்வது போல அவங்க நாங்க முடிவு எடுக்கிறோம், அவங்க ஒன்றும் அறிவிக்கல, நேரம் வருகிற போது முடிவெடுப்போம் பரிசீலிப்போம் தானே சொல்றாங்க. இந்த இடத்துல எப்படி முற்றா பாஜக வசம் போனாங்கன்னு சொல்ல முடியும்? அதாவது பாஜக வசம் இவங்க போக வைக்கப்படுகிறார்கள், அதுதான் உண்மை. அவங்களுடைய கட்சி தலைவர் வந்து 98 கூட்டணி வச்சிருக்கலாம், ஆனால் சமீப நாட்களில் மோடி அலை வீசிய பிறகு கூட வந்து அவர் வந்து அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அலையே இல்லை, அவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தான் ஒரு அரசியல் நடவடிக்கைகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்களுக்கு அது போன்று எதிர்கொள்வதற்கான ஆளுமை திறன் இல்லை. இவங்க மேலெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அதான் சொன்னேன்ல, நீங்கள் சேகர் ரெட்டி ஃபைலிருந்து ஒவ்வொரு ஃபைலை இன்னைக்கு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 தரப்புமே இன்னைக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிடியை வைத்துக்கொண்டு மிரட்டலின் மூலம் பணிய வைக்கிறார்கள். அதனால
இவர்கள் ஒரு பக்கமும் அவர்கள் ஒரு பக்கமும் மாறி மாறி நாங்க உங்களுக்கு இருக்கிறோம், நீங்க அவரை தூக்கி பிடிக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்களோ என்ன சொல்றீங்களோ அதை செய்வதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம்னு இந்த தரப்பும், ஏன் அந்த தரப்புக்கு போறீங்க, நாங்களே நீங்க சொல்றதெல்லாம் கேட்க தயாராக இருக்குமே இந்த தரப்பும் மாறி மாறி போகிறார்கள். இவ்வளவு நாள் இந்த குற்றச்சாட்டை நம்ம சொல்லும்போது மறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த கொண்டைய மறைக்க முடியலன்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா, அது போல அவர்களாலேயே மறைக்க முடியல, வெளிப்படையா அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்னங்கிறத இங்க கேள்வி. ஏன் இந்த தடுமாற்றம் அவர்கள்னா, வழக்கமா இப்ப இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய ஒரு எழுச்சியை வைத்து தான் இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஓபிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க 4-5 மாசமா. அதே சோசியல் மீடியால இன்னைக்கு ட்விட்டர்ல இவர் போட்ட அடுத்த நிமிடம் கடுமையான எதிர்வினைகள். இதுதான் வந்து இது நீங்க பிஜேபியுடைய கைக்கூலி என்பது தெரிந்து விட்டதுன்னு கடுமையா நெட்டிசன்ஸுடைய தாக்குதல். இல்ல சமூக வலைதளத்தை மட்டுமே மையமாக வச்சு ஒரு அணி இருக்க முடியுமா? அவங்க இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கிறாங்க. தேர்தலில் நின்று மக்கள் ஓட்டை வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டா எங்களுக்கு எழுச்சி இருக்குன்னு காட்டுறாங்க. எதை வச்சு இவங்க காட்டுறாங்க? இன்னைக்கு மீடியாக்கள்ல விவாத பொருளாகி இருக்கிறத வச்சும் சோசியல் மீடியால இவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை வச்சுதான் இவங்க வந்து தங்களுடைய ஆதரவை இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்ல வந்து கூட்டம் போட்டிருக்காங்க, அவ்வளவு இருக்கைகளும் காலியா கிடக்குது, பத்திரிகைகள் எடுத்து போட்டோ போட்டிருக்காங்க. பாபு முருகவேல் எப்படி ஏற்றுக்கொள்வார்? நான் தான் சொல்றேன், நீங்க அவருக்கு அந்த நீங்க அந்த கூட்டத்தை கேள்வியா வச்சிருக்கீங்க. அவருடைய மக்கள் பயணம் ஏன் இப்படி மோடி பயணமா மாறிச்சுன்னா அதற்கு பெரிய அளவுல ஆதரவு இல்ல. இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் நம்ம இதை லட்சுமி அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பக்கத்துல வந்து ஏதோ ஒரு தகவல் தொடர்புல ஒரு பிழை வந்துருச்சு, அதனால இந்த சென்டென்ஸ் வந்துச்சு, அதை நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்ற இடத்தை நீங்க எப்படி பார்க்க? இது தகவல் தொடர்புல இருந்த பிழையாக நான் பார்க்கல. இது எல்லாருக்குமே ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஏன்னா நம்ம பிப்ரவரி 8ஆம் தேதி அவர் சமாதிக்கு போன நாள்ல இருந்து பார்க்கும்போது பின்னாலிருந்து இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் நிலவக்கூடிய ஆணித்தனமான கருத்து. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. முந்தா நாள் வரைக்கும் கூட்டம் நடத்துவதும் மக்களை சந்திப்பதும் இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு மக்களை சந்திக்க போகி. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மக்களிடம் அவருக்கு எந்த அளவில் ஆதரவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு தேர்தல் நடந்தால் மட்டும்தான் பன்னீர்செல்வம் அணிக்கு என்ன ஆதரவு இருக்கு, எப்படி அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு. பிப்ரவரி 8ஆம் தேதி வெளியில வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 11 எம்எல்ஏக்களை தவிர வேறு யாரும் பெரிய அளவில், அதாவது காடர் லெவலில் சப்போர்ட் இருக்குன்னு இவங்க தான் கிளைம் பண்ணுறாங்களே தவிர அந்த காடர் லெவல் சப்போர்ட் கூட எந்த அளவில் இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்கல. பிறகு அந்த 122 பேரில் ஒருத்தர் அந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் ஒருவர் கூட அந்த 122 பேர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பக்கம் டிஃபெக்ட் பண்ணி வரவே இல்லை, பன்னீர்செல்வம் அணிக்கு வரல. ஸோ அந்த பன்னீர்செல்வம் அணியினுடைய செல்வாக்கை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இரண்டாவது முந்தா நாள் வரைக்கும் திண்டுக்கல்ல கூட்டம் நடத்திட்டு அவசரமாக நேற்று திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகிறாங்க. அதனால் இது பிஜேபி தரப்புலையும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அந்த அணி தரப்புலையும் கேட்டால் அவங்க வந்து சொன்னது ரொம்ப நாளாக லாங் பெண்டிங் ரிக்வெஸ்ட், இது அப்பாயின்மெண்ட் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. நேற்று அப்பாயின்மெண்ட் கேட்டு சந்தித்த பிறகு அவர் வெளியில் வந்து சொன்னதுன்னா காவிரி இஷ்யூ பற்றி பேசினேன்னு. நீங்கள் முதலமைச்சராக இருந்த போதும் அதற்கு முன்பு பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்த போதும் இத்தனை முறை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? காவிரி இஷ்யூ பற்றி போய் பேசியிருக்கீங்களா? ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க, மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க எல்லாருமே வெளியில தான் நின்று இருக்காங்க. இந்த சந்திப்பில் அரசியல் இல்லை, தமிழகத்திற்கான கோரிக்கைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறார். அரசியல் இல்லைன்றது வந்து அதில் ஒத்துக்கவே முடியாது. மோடி அவர்களும் சரி பன்னீர்செல்வம் அவர்களும் சரி அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே இது வந்து அரசியல் தான் அப்படிங்கிறது தெரியுது. பன்னீர்செல்வமோட ப்ரெடிகமெண்ட்டை நேற்று அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதற்கு பிறகு அரசியல் இல்லை, நான் வெளியில் வந்த பிறகு இன்னைக்கு நட்டாத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அவர் இருக்கார். திரு பாபு முருகவேல் அவர்களிடம் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஏன் மக்களை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் திடீர்னு பிரதமரை சந்திக்க போறீங்க? ஒன்று, ஏன்னா நீங்கள் வைத்த கோரிக்கைகளை தான் அமைச்சர் பெருமக்களே போய் வச்சிருக்கிறாங்க, முதலமைச்சரும் வச்சிருக்கிறார், தமிழக பாஜகவினரும் இந்த கோரிக்கைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. திடீர்னு நீங்கள் ஏன் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சிங்க? சந்திக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்தின் கோரிக்கைக்காக தான் போகிறோன்னு கூட சொல்லலை, சந்தித்த பிறகு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோன்னு சொல்கிறதுக்கான தேவை இங்கே இருந்தது. கோரிக்கைகளுக்காக போகிறவங்க இந்த கோரிக்கைக்காக போகிறோன்னு மேடையில் பேசுவாங்க, கோரிக்கைகளை பற்றி சொல்லுவாங்க, போவாங்க, எல்லாமே மர்மமாக இருக்கே. மக்கள் சந்திப்பு திடீர்னு மோடியின் சந்திப்பா மாறக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்ன? திடீர்னு என்ன? இல்ல திடீர்னே கிடையாது. இது இல்ல அரசியல்ல நீங்க டிரான்ஸ்பரன்சி பத்தி நீங்க கேக்குறீங்க, அந்த அணியினரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீங்க கேட்பது போல உங்களிடமும் மக்கள் கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. திடீர்னு நீங்க ஏன் போனீங்க? அதை பத்தி அந்த மாநாட்டு மேடையில கூட சொல்லல, போகிற போது இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் போகிறோன்னு கூட சொல்லலையே, வந்த பிறகு சொல்றோன்ட்டு போறீங்க.
இல்ல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏதாவது இருக்கிறது. இல்ல அரசியல்ல புரோட்டோகால் இருக்கிறது. இல்ல, இல்ல. செய்தியாளர் சந்திப்பை நம்ம எதுக்காக சந்திக்கிறோம்? அரசியல்ல புரோட்டோகால் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நிகழ்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எந்த விதமான அரசியல் கட்சி இல்ல, கோரிக்கைகள் இருக்கலாம். கோரிக்கைகள் இருக்கு. நிச்சயமாக இருக்காது. தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேவையில்லை கிடையாது. இல்லங்க, நீங்க இல்ல திரு பாபு முருகவேல், நீங்க தமிழகத்தினுடைய பிரதானமான கோரிக்கை அதுல எல்லாம் எந்த கட்சியினரும் மாறுபட மாட்டாங்க. ஏன் ஆவடிக்குமாரே மாறுபட மாட்டார். அதெல்லாம் சொல்லிவிட்டு இதற்காக நாங்க போகிறோம், இதற்காக தான் இந்த சந்திப்புன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்லையா ஒரு நாள் ஒரு ட்விஸ்ட் இருக்க கூடாது? ஏன் அந்த ட்விஸ்ட் இருக்கணும்? ஏன் இருக்க கூடாது? இது என்ன ட்விஸ்ட்? இது சினிமா மாதிரி மாத்துறீங்களே திரு பாபு முருகவேல். இப்போ இன்னைக்கு உங்களோட இதுல இருந்தே நான் வரேன். நான் 2 அணிக்கும் அந்த அணிக்கு உங்களை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடிக்குமார்ட்ட நீங்க கேட்டீங்க. நான் அதே தான் வைக்கிறேன். அதே உங்ககிட்ட நான் பதிலா சொல்றேன். நான் ஏன் அந்த ஒரு நாள் ஒரு காத்திருப்பு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கு பிறகு அதுல யூகத்திற்காக நாங்க பதில் சொல்ல மாட்டோம். நீங்க தான் யூகத்திற்காக இடத்தையும் தரீங்க. பிறகு யூகத்திற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு பிறகு எதுக்கு செய்தியாளர்? யூகத்திற்கான பதில் சொல்ல மாட்டோன்றதோட அர்த்தம் என்னன்னா, நடக்காத ஒரு விஷயங்களை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் யூகமாக கேட்கின்ற போது எங்களுக்கு பதில் சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதில் கிடையாது. எனவே இந்த கருத்தை பொறுத்தவரையில மக்கள் சந்திப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பை நாங்கள் நிறுத்திட்டோம்னு என்னைக்கும் சொல்லல. மக்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதில் எந்த விதமான தடையும் எங்களுக்கு இல்லை. அதில் ஏனென்று சொன்னால் நாங்கள் சந்திப்பதற்கு உண்டான காரணங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 தலையாய பிரச்சனைகளை கருத்திலே கொண்டுதான் நாங்கள் பாரத பிரதமரை சந்தித்து நம்ம பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கனிமொழி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பது முதல்வர் பதவிக்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த கோரிக்கையை தான் இந்த அணியினர் இடத்தில் வைத்து பார்த்தார், அவர்கள் மசியவில்லை. பிரதமரிடத்தில் இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்கிற விமர்சன பார்வை முன்வைக்கிறார்கள். OPS ஆதரவு என்பது வெறும் மாயை என்று முதலமைச்சர் விமர்சனங்களை தொடுத்திருக்கிறார். அதற்கும் விடை தேட வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். உருவாகிறதா OPS மோடி ரஜினி கூட்டணி? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். பாபு முருகவேல் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆளூர் ஷானவாஸ் தொட்டார். ஒரு ஆதரவுலாம் இல்லை, அதனால வேற வழி இல்லாமல் போயிருக்கிறீங்கன்றத 2 பத்திரிகையாளர்கள் இவங்களும் சொன்னாங்க. பத்திரிகையாளர் ஆளூர் ஷானவாஸும் சொன்னார். அதுக்கு சுருக்கமாக அவங்க பதில் சொல்லுங்கள். இல்லை, ஆதரவு இல்லைன்னு நீங்கள் அதாவது ஒரு தேர்தல் வந்தால்தான் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது, மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்குது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு களம் தேர்தலாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகள் நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பிலும் சொல்கிறேன், வேறு தனியார் தொலைக்காட்சி அந்த கருத்து கணிப்புல ஒரு சயின்ஸ் உண்டு. அது எந்த கொந்தளிப்பான சூழல்ல எடுக்கப்பட்டது அப்படின்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு இருந்துதான். அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களுக்கான எதிர்ப்பு என்பது உச்சத்தில் இருந்ததை எல்லா கருத்து கணிப்புகளும் பிரதிபலித்தது. அதனால கருத்து கணிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கான காரணிகள் வேறு. இல்ல, அதான் நம்ம ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதனுடைய முடிவுகள் நம்ம கையில இருக்கின்ற வரையில் அடுத்த கருத்து கணிப்பு வருகின்ற வரையில் அந்த கருத்து கணிப்பு ஆளூர் ஷானவாஸ் சொல்வது மக்கள் சந்திப்புக்கு பிறகே உங்களுக்கு பின்னடைவு வந்திருக்கு. அதனால அதுதான் இல்ல, மரியாதைக்குரிய சகோதரர் நவாஸ் சொல்லும்போது திண்டுக்கல் கூட்டத்திலே இருக்கைகள் காலியாக இருந்தது என்பது ஒரு தகவல் சொல்றாரு. திண்டுக்கல் பொதுக்கூட்டத்திலே நானும் பங்கு பெற்றேன். ஏறத்தாழ ஒரு 8:45 9:15 மணிக்கு மேல் தான் சில இருக்கைகள் அங்கே வெற்றிடமாக ஆக்கப்பட்டது. காரணம், திண்டுக்கல் மாவட்டத்திலே மாவட்டம் தழுவிய கோயில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அதே போல திண்டுக்கல் தலைநகரத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஏறத்தாழ 70-80 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருக்கக்கூடிய வந்து கலந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் அவர் ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இது போன்ற சில பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் பொதுக்கூட்டங்கள் பல நடத்தி இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. அவர்களுக்கும் அந்த அந்த சிரமங்கள் இருக்கிறது. அதனால காலி ஆயிடுச்சுன்றதெல்லாம் மக்கள் செல்வாக்கு இல்லை, நம்ம எடுத்துக்க முடியாது. பேசுவோம். திரு ஆவடிக்குமார் அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு முன்பாக ட்விட்டர் பக்கத்தில் நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மோடி ரஜினி OPS கூட்டணி சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்கிற 2 பதில்களில் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் என்ன முடிவு தரப்போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ஆவடிக்குமார், உங்களிடமிருந்து தான் இந்த சந்திப்பு எதற்காக? இன்னொன்று, இங்கு இருக்கக்கூடிய களச்சூழலில் திரு H. ராஜா அவர்கள் சொல்வது ஆமாம் நாங்கள் பயன்படுத்திப்போம், நேரடியாகத்தான் வருவோம்னு சொல்கிற இடத்தில் நீங்கள் இவருக்கு மக்கள் ஆதரவெல்லாம் இல்லைன்றது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு. அவருக்கு மத்திய அரசினுடைய ஆதரவு இருக்கிறது, நீங்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் அணியினர். இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கு முன்னே ராஜா அவர்கள் சொன்னார்னு சொன்னீங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக அடிக்கிறது தான் எங்களுடைய லட்சியம்னு சொல்லிட்டாங்க. அதில் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் OPS அவர்கள் அதிமுக இல்லையா? நான் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேங்க.
பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை அழிப்போம், அதிமுகவை அடித்து விட்டோம், திமுகவை அடிக்க போகிறோம்னு அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க. புதுசாக ஒன்றும் அவங்க இன்னைக்கு தான் வந்து அதிமுக எதிராக போர் தொடுக்கிறாங்க இல்லை, அந்த நிலை அவங்க எடுத்துட்டாங்க. அது எங்களுக்கும் தெரியும். இப்போது நீங்கள் பேச சொல்ல மரியாதைக்குரிய பாபு முருகவேல் சொன்னார் 8 மணிக்கெல்லாம் கூட்டம் கலைஞ்சிட்டுனா, அப்போது ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கு என்பது அவர் பேசுகிறதே 8 மணிக்கு மேலே தான் பேச முடியும். ஒரு தலைவர் வந்து கடைசியாக தான் பேசுவார். அப்போ அவருடைய தலைவருடைய பேச்சை கேட்க கூட கூட்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியும். என்ன பேச விடுங்க. ஆக ஒரு உண்மையான அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவர் பேசுகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ அது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர்களுடைய பேச்சுக்கு தான் கூட்டம் இருக்குமே தவிர அதுக்கு முன்னால் பேசுகிறவங்க பேச்சை வந்து யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. இதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்க அரசியல். அடுத்து இப்போ நீங்கள் பேச சொன்னீங்க மக்கள் சந்திப்புன்னு. இது மக்கள் சந்திப்புன்றது அவங்க எதை வச்சு ஊடகங்கள்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் நடந்ததா சொல்லி கொட்டிவாக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, அதோட சேலத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, இப்போ திண்டுக்கல்லில் ஒரு கூட்டம் நடத்தி அவங்களே வந்து மக்கள் இல்லைன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரதமரை பார்த்தினாங்க. இது எப்படிலாம் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் கருதுறீங்கன்னு எனக்கு புரியல. மக்கள் பயணம் என்றால் தொடர்ந்து போயிருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை முழுக்க ஓரளவுக்கு அவங்க கவர் பண்ணிருக்கணும். அதெல்லாம் இல்லை, திரும்ப போதான் போறாங்க. அவங்க ஒன்றும் இல்லைங்க. ஒரு முயற்சின்னா ஒரு பயணம் என்றால் அந்த பயணம் தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரத்தில் தொடங்கினாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் போய் மக்களை எல்லாம் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நிரூபித்தாங்கன்னா அது வந்து நீங்கள் மக்கள் சந்திப்பு, அவங்க தர்ம யுத்தம்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் என்னைக்காவது ஒரு கூட்டம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக எந்த தலைமையும் இல்லாமல் தொண்டர்களும் மக்களும் சேர்ந்து நடத்துகிற கூட்டங்கள் இதை விட வலிமையாக நடந்துகிட்டு இருக்க, நாள்தோறும் நடக்குது. இப்போ அங்கே வந்து மக்கள் திரள் இல்லையா? அது வந்து மக்கள் இல்லையா? அணியினரின் ஒப்புதலோடு நடக்குது. அணியினுடைய அது யார் நடத்துறது அந்த கூட்டத்தை? அதிமுக தான் நடத்துறாங்க. அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு வந்து தலைமையில் வந்து வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது தொண்டர்கள் தாங்களாகவே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். யாருக்கு ஆதரவு இருக்காங்கன்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க, காட்டுறாங்க. உங்க அணி அதை ஏத்துக்குதா? அந்த கூட்டத்தை எங்க அணி அந்த கூட்டத்தை நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? அது உங்களுக்கான கூட்டம். நிச்சயமா நீங்க ஒதுக்கி வைத்தவருக்காக கூட்டத்தை நீங்க எப்படி உங்க அணியினர்? இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அதிமுக செய்தி தொடர்பாளர் தான், புகழேந்தி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தான். அதை போல அங்க பேசுற எஸ்ஆர்கே ஆர்எஸ்கே துறையிலிருந்து பேசுற கலந்து கொள்கின்ற அத்தனை பேரும் இன்னும் நடத்துறவங்க கட்சியினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால அந்த கூட்டம் வந்து அதிமுக இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதிமுகவில் எங்களுடைய அணியை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஒரு பகுதியினர் நடத்துகிறார்கள். எங்க கட்சியில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அந்த எந்த கருத்து உண்மை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களுடைய ஆதரவு தளங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் ரெண்டாவது இப்போ என்னன்னா, ஏன் அவசரப்பட்டு இன்றைக்கு இவர்கள் ஏதோ மக்கள் ஆதரவு இருக்கிறது, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னதை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் முடிச்சுட்டு தஞ்சாவூரை நோக்கி வட மாவட்டங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இது இவங்க இந்த கள நிலவரத்தை பார்த்த பிறகு இன்றைக்கு உடனடியாக நேற்றைக்கு போனதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பெயில் பெட்டிஷன் போட்டிருந்தாரு. அந்த பெயில்ல வந்துட்டா உடனே அவர் வந்துட போறாருன்ட்டு இன்னொரு வழக்கு நேற்று இந்த சந்திப்புக்கு நான் முடிச்சிடுறேங்க, சந்திப்புக்கு பிறகு போட்டிருக்காங்க. அதுல என்ன குற்றச்சாட்டுன்னா, மே 5ஆம் தேதி தேர்தலை வைக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இவர் கட்டளை பிறப்பிச்சாராம். சரி, நம்ம அதை பற்றி பேசுவோம். காமெடியில காமெடி, உச்சகட்ட காமெடி. தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசமா சேகர் அவர்கள் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனத்தை ரொம்ப கடுமையாக நீங்க தான் முன்வைத்தீங்க. இதே தொலைக்காட்சியில் முன்வைத்தீங்க. அழிந்து போன கட்சி திமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம், இந்த 2 அணிகளில் பார்த்து இதில் யார் வலுத்து இருக்கிறார்களோ அந்த அணியினரோடு தான் நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்க, அதற்காகத்தான் இந்த காய் நகர்த்தல் எல்லான்ற விமர்சனம் உங்களை விடாது வந்துட்டே இருக்கிறது. அப்படி நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஓபிஎஸ் அணியினரினோடெல்லாம் கூட்டணிலாம் கிடையாது, அவங்களும் அதிமுக. விஷயம் என்னன்னா, இல்லை மறுபடியும் சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வேர் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது, அதற்கு கிளைகள் கிடையாது, அதை கால் ஊன்ற விட மாட்டோம், இந்த தமிழ்நாட்டிலே வந்து திராவிடம் தான் இருக்கும், இந்துத்துவா முடியாது, அப்படியெல்லாம் பல்வேறு வசனங்கள் எல்லாம் பேசினாங்க.
அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி கூட்டணி சேர்ந்தாங்க. விஜயன் அவர்கள் சென்ற ரவுண்டில் நான் பேசுகின்ற போது சில கருத்துக்களை முன்வைக்க முயற்சி செய்து சாதாரணமாக ஓபியிலேருந்து பேசுகின்ற போது அனுமதி கொடுத்து அந்த டிஸ்கஷனை முடிப்பீங்க, இந்த தடவை ஏன் முடிக்கலன்னு தெரியல, அதனால் அந்த கருத்து விடுபட்டு போய்விட்டது. அதனால் என்னால் பரிபூர்ணமாக சொல்லவில்லை. இப்போது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி மற்றவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அர்த்தம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க போகிறது, பாரதிய ஜனதா கட்சி வலுவுள்ளதாக இருக்கிறது, அல்லது எங்களோடு வருவர்கள் எங்களுடைய தேவை இருக்கிறது, அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். நீங்க சூழ்நிலையில நீங்க ஓபில இருக்கிறதுனால அவரை பாக்குறீங்க, இவரை பாக்குறீங்க. இல்ல நீங்க ஓபில இருக்கிறதுனால நானும் தொடர்ந்து குறுக்கிட முடியாது கூடாது. ஆனால் என் கேள்வி, நீங்க ரொம்ப இயல்பா மக்களை சந்தித்து பலம் பெற்றால் அதை ஆதரிப்பதாக ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அவர் கருத்தை பதிவு செய்கிறார். ஆனால் அப்படி அது நடக்கல. ஒரு அதிகாரத்தை கொண்டு இந்த பலவீனங்களை கொண்டு அங்கதான் நீங்க உங்களை கொஸ்டின் பண்றாங்க. நீங்க வளர்றதை யாரும் கொஸ்டின் பண்ணல. இந்த ரெண்டு அணியினருக்குள் ஒரு போட்டி, அதுல யாரு வலுவாக இருக்கிறார்கள், அதை யாரை வளைக்கலாம், அதுதான் பாஜகவின் பார்வைன்றாங்க. பாஜகவின் பார்வை அது இல்லை. பாஜகவை பார்த்து பயப்படுகின்ற மற்றவர்களுடைய பார்வை அது. ஆளூர் ஷானவாஸ் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணிக்கு போயாச்சு. அதிமுகவினுடைய கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து விட போகிறதோ, இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக சேர்ந்து விட போகிறதோ, அது வெற்றி கூடியவனையாக அமைந்து விட போகிறதோ, அதனாலே தமிழகத்திலே மறுபடியும் இந்த மக்கள கூட்டணி என்கின்ற வகையிலே இருந்தோமே, அதிலே ஒன்றும் செல்லா காசாக இருந்து போனியாகாமல் போனோமே, இப்போது போயிருக்கிற இடத்துல கூட இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது என்கின்ற கவலையினுடைய காரணமாக மக்களை சந்தித்து வாருங்கள். மக்களை சந்தித்துத்தான் பாஜக வரும். இதே மாதிரியாக இந்த 6 மாத காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த அரசாங்கத்தை காங்கிரஸ் போல நடத்தி இருக்கலாம், நடத்தல. இவர்கள் உடைந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி ஒற்றுமையோடு இருக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் லாபம் கருதவில்லை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய லாபத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்களாக தேடி கண்டுபிடித்து அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்வது இல்ல சார். மாநில அரசை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். ஒரு கட்சி அதிமுக உடையக்கூடாது என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களால் அவங்க நல்லா தான் இருக்காங்க 122 எம்எல்ஏக்களோடு, அது சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்சி உடைய வேண்டும். இல்ல நான் கேட்கிறேன், இல்ல விஜயனை கேட்கிறேன், காங்கிரஸை மாதிரி பாஜகவை இருக்க சொல்கிறீர்களா? அல்லது அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆளுகின்ற கட்சி மக்களாலே ஒரு மேண்டேட் 5 இயர்ஸ் கொடுத்திருக்கிறது, அதை அரசியல் லாபங்கிறது மத்தியில் இருந்த ஆளுங்கட்சி இதுகளை உடைத்து இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டாம் என்று நினைப்பது தவறா? அது பாவமா? அது குற்றமா? அப்படி நினைக்கின்ற போது மக்களுடைய செல்வாக்கில் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிமுகவை கையில் எடுத்துக்கொண்டு போவது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத தமிழகம், கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய கோஷமே. ஆகவே நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நோக்கி வருகிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு எங்களுடைய செல்வாக்கு மற்ற மாநிலங்களில் அடித்து வருகின்ற சுனாமி தமிழகத்திலும் அடித்து விடுமோ என்கின்ற பயம். இந்த விமர்சனங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது வைக்கப்படுவதனுடைய முழு நோக்கமுமே இதனை பற்றிய பயம் தானே தவிர திராவிடம் என்கின்ற வார்த்தைக்கு மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தோமே, இப்போது தேசியம் உள்ளே நுழைகிறது என்கின்ற பயம்தான். ஆகவே நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் சரியாக தான் போயிட்டு இருக்கோம். ஆளூர் ஷானவாஸ், நீங்க அவருடைய குற்றச்சாட்டுக்கே பதில் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கழகங்கள் இல்லாத ஆட்சியை தான் நாங்கள் அமைக்க போகிறோம், இவங்களை உடைக்கிறதுனால இவங்க இன்ஃபேக்ட் உடையக்கூடாது என்று தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், காங்கிரஸ் மாதிரிலாம் நாங்கள் ஆசைப்படலைன்னு சொல்றோம். இல்லை, அதாவது இப்போ திமுக ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது, அதனுடைய எதிர்ப்பு மனோநிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால தான் அதை அதிமுக இவ்வளவு காலம் அறுவடை செய்து கொண்டிருந்தது. ஜெயலலிதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதற்கு முன்னால் எம்ஜிஆர் என்கிற ஒரு ஆளுமை. இப்போ 2 பேரும் இல்லாத இடத்துல அதிமுக ஒரு தலைமையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதனால் இந்த திமுக எதிர்வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய கட்சி யார் என்கிற கேள்வி வந்திருக்கிறது. இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு பாரதிய ஜனதா முயல்கிறது. அதில் அவங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களிடம் சென்று பணி செய்து அந்த இடத்தை அடைவதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் அதை எப்படி அடைகிறார்கள், அதற்கு என்ன முயற்சி மேற்கொள்கிறாங்கிறத வெளிப்படையாக பார்க்குறோம். இப்போ அதிமுக கழகங்கள் இல்லாத ஆட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல் ஆட்சினா எந்த ரீதியான நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்தப்படுகிறது. எந்த அடிப்படையில் நிறுத்தப்படுகிறது?
அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டில் இருந்து ஒரு பேப்பரை கைப்பற்றாங்க. அந்த ஆவணத்தில் இன்னென்ன பெயர்கள் என்று இருக்கிறது, இவர்களுக்கு இவ்வளவு தொகை என்று அதில் ஒதுக்கப்பட்டதாக இவர்கள் ஒரு கசிய விடுறாங்க டாக்குமெண்ட்டை. அதன் அடிப்படையில் தேர்தலை நிறுத்துறாங்க. ஆனால் இதனால என்ன பலன்? அதுதான் நான் கேட்குறேன். அந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டதான்னு கேட்குறேன் நான். அந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டதா? செக்ரட்டரியேட்டில் ரெய்டு நடத்தினீங்க, அவர் தலைமைச் செயலாளர் சவால் விட்டார். இன்னைக்கு அதே தலைமைச் செயலாளர் வந்து வேற ஒரு பதவியில் அமர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில். அப்போ அந்த ரெய்டு எதற்கு நடத்தப்பட்டது? அந்த தலைமைச் செயலாளர் செய்த குற்றம் என்ன? அவர் எதற்கு தலைமைச் செயலாளர் இருந்து மாற்றப்பட்டார்? இதுக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கா? எனக்கு விடை கிடைச்சிருக்குதா? அப்போ இங்கே வந்து நடவடிக்கை, இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை, இவர்களுடைய துறையை கொண்டு எடுக்கிற நடவடிக்கை எதுலையுமே நேர்மை இல்லை. இங்கே நேர்மையற்ற ஆட்சி நடக்குது. அதை அம்பலப்படுத்துவதற்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லக்கூடிய நடவடிக்கையில் ஏதாவது நேர்மை இருக்குதா? திரு ஷானவாஸ், கழகங்கள் இல்லாத ஆட்சி, தேசிய உணர்வு கொண்ட ஒரு ஆட்சி என்பதில் அவங்க அதிமுகவையும் திமுகவையும் ஒன்றாகத்தான் பார்க்கறாங்க. அது எத்தனை அணியாக உடைந்தாலும் கூட அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தலைன்றப்ப மீண்டும் மீண்டும் அந்த அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் இதுக்காக தான் பண்ணுறாங்க. இவர் ஓபிஎஸ்ஸை வளர்த்து விடுகிறார், இவர் இபிஎஸ்ஸை வளர்த்து விடுகிறார். இங்கு நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் மோடியை முடிச்சு போடுவது எந்த விதத்தில்? அதாவது இந்த அதிமுகவுக்குள் ஒரு ஒற்றை தலைமை வந்துவிடக்கூடாது, அந்த தலைமை சொல்படி கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பாக மீண்டும் அதிமுக உறுதிப்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் இவர்களுடைய இயக்கம் இங்கே எடுபடாது. திரும்ப அது திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற நிலைமையிலேயே தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்தை சிதைக்க வேண்டும் என்றால் ஒரு குறியீட்டுக்குள்ள நபர் அந்த இயக்கத்தை வழிநடத்துறதிலிருந்து அந்த இயக்கத்தை விடுவிக்கணும். அப்போ அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு சசிகலா நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த இயக்கம் விரும்பக்கூடிய ஒரு தலைமையாக இருந்தாங்க. அதற்கு பிறகு தினகரனையும் அந்த இயக்கத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ அவரை இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி சிறைப்படுத்தி விட்ட பிறகு இன்னைக்கு தலைமை இல்லாமல் அந்த கட்சி தடுமாறுது. அந்த கட்சியின் பிரதிநிதியை ஒப்புக்கொள்றாரு, எங்க கட்சிக்குள்ள இன்னைக்கு பலவிதமான கருத்துக்கள் மேலோங்கி போச்சு, அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான செயல்பாட்டை செய்யறாங்க என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? அப்ப நீங்க அந்த கட்சி தவறு செய்கிறது, அந்த கட்சியினுடைய ஆட்சி முறைகேடாக இருக்கிறதுனா நீங்க நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக எடுக்கணும். ஆனா நீங்க செலக்டிவா எடுக்கிறீங்களே, செலக்டிவா எடுப்பதற்கு பின்னால என்ன இருக்குது? அப்ப அந்த கட்சியவே தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற அந்த அவர்கள் செய்கிற முறைகேட்டை சொல்லி சொல்லி உங்களை நான் நடவடிக்கை எடுத்து விடுவோம், ரெய்டு விட்டு விடுவோம் என்று சொல்லி தங்கள் வயப்படுத்துகிற அந்த அரசியலை தான் நாம் அம்பலப்படுத்துறோம். அதன் மூலம் தான் பாஜக இங்கே ஒரு இடத்தை பிடிக்கலாம் நினைக்குது. அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்களுக்கு துணை போவதாக யார் போனாலும் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு கிடைச்ச பதில் தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்த எதிர்வினை எந்த சமூக ஊடகத்தில் ஒரு பெரிய நீங்க சமூக ஊடகத்தை இவ்வளவு நீங்க சமூக ஊடகம் அதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிபலிப்புன்னு பார்க்கிறீங்களா? நான் ஒன்று மோடி இல்ல இன்னொன்று சொல்கிறேன். குஜராத் தேர்தலின் போது மிக கடுமையாக திரு மோடி அவர்கள் விமர்சிக்கப்பட்டார், வெற்றியே பெறமாட்டார் என்று பல கருத்து கணிப்புகள் இருந்த போது அவருடைய அரசியல் எழுச்சியே அதெல்லாம் முறியடிச்சு தானே வந்தது திரு மோடி அவர்களினுடைய வெற்றியே. நான் சமூக ஊடகத்தை ஒரு பொருட்டாக வைத்து பேசல. சமூக ஊடகத்தையும் நீங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பையும் ஒரு பொருட்டாக வைத்துத்தான் ஓபிஎஸ் தனக்கு ஆதரவு இருப்பதாக இத்தனை நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் எந்த தரப்பை ஆதரவு என்று இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ அந்த தரப்பிலிருந்தே அவருக்கு பிஜேபி கூட்டணி என்றவுடன் எதிர்வினை வேகமாக வருகிறது. அதை நான் சொல்ல வரேன். லட்சுமி அவர்களிடம் மோடி, ஓபிஎஸ், திரு ரஜினிகாந்த் அவர்கள் இவங்களுடைய கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குதான்னு எல்லோ வியூகங்களும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலம் வருகிற போது முடிவு செய்கிறேன். ரஜினியா இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல. இது சாத்தியமா? இது சாத்தியமா இல்லையான்னு போறதுக்கு முன்னால பேச்சே ரொம்ப அப்சர்டா இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்காரு. நேற்றைக்கு அவர் வந்து பேசினதை பார்த்தா அவரும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு, அவரோட ஃபேன்ஸையும் இன்னொரு கன்ஃபியூஷனில் கொண்டு போய் விட்டார். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவரை பார்க்க முடியுது. ரெண்டாவது ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய நிலை என்னன்னு தெரியாது. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போனால் தனக்கான சிம்பல் என்னன்னு தெரியாது. அடுத்தது தன்னோட யார் வருவாங்க, தன்னோட அணியில் இருக்கக்கூடிய இந்த 15 பேரை தவிர எவ்வளோ தன்னுடைய அணியினுடைய பலம் என்னன்னு தெரியாது. பிஜேபிக்கும் அந்த 2.5%, அதாவது 2014 பெற்ற 2.5% வாக்குகளை தாண்டி இன்னும் எத்தனை வாக்குகள் நம்மளால் பெற முடியும், எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும்ங்கிறது பிஜேபிக்கும் தெரியாது. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபெச்சாக, ரெண்டாவது ரொம்ப அப்சர்டாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் இந்த கூட்டணிக்குள் ஒரு விதமான ஒரு புள்ளி இயக்குகிறது அப்படின்றத அரசியல் யூகத்தை நீங்கள் முற்றாக மறுத்திட முடியும்.
இல்லை, முற்றா மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் இதில் உள்ள இருக்குங்கிறத முற்றா மறுக்க முடியாது. எல்லா வழியிலையும் தமிழகத்திற்குள்ள காலூன்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறதுங்கிறது நமக்கு இப்போ இல்லை, 2016 தேர்தலுக்கு முன்பாகவே நமக்கு வந்து அது தெரியும். 2016 தேர்தலில் எந்த கட்சி நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்கள் என்று காத்து கிடந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல எந்தெந்த கட்சி இருக்கணுங்கிற அளவுக்கு முடிவு செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. வளரல, தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படி இன்றைக்கு வந்து டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு செக்ரட்டேரியட்டில் ரெய்டு நடக்குது. ரெய்டு வந்து இதுவரைக்கும் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே யாருமே போனது இந்த மாதிரி ஒரு ரெய்டுன்றதை வரலாறுல நம்ம பார்த்தது கிடையாது. அதையும் தாண்டி போன வாரம் வெங்கையா நாயுடு அவர்கள் வருகிறார், ஒரு மத்திய அமைச்சர். தமிழ்நாட்டில் சென்ட்ரலோட ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறார். ரிவ்யூ மீட்டிங், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ரிவ்யூ மீட்டிங் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஜெயலலிதா இருக்கும்போதோ இல்லை கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கிறதா? சூழல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, சட்டத்திற்கு புறம்பானது. மத்திய அரசு தனக்கான நிதி பற்றிய மேற்பார்வையை மேற்கொள்வது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு நம்ம வந்து டிஸ்கஷன்ஸை தான் நம்ம பார்த்திருக்கோமே தவிர ரிவ்யூ பண்ணதை நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா இது வந்து பழனிசாமி அவர்கள் இங்க சப்சர்வியண்டா இருக்கணும்ங்கிறத முடிவு பண்ணிட்டாருன்றது தான் இது வந்து வெளிப்படையாக காட்டுகிறது. சுருக்கமாக திரு பாபு முருகவேல் அவர்களிடம், இந்த கூட்டணி அதுல பாஜக நீங்களே சொல்லியிருக்கிறீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போம், ஆனால் இந்த கூட்டணியே ரொம்ப வலுவான கூட்டணியா இருக்கே பாபு முருகவேல், ரஜினிகாந்த், ஓபிஎஸ் அவர்கள், பாஜக கூட்டணியே அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இல்லாத ஊருக்கு நம்ம வழி தேட முடியாது. ரஜினிகாந்த் முதலில் அரசியல் பிரவேசம் செய்வாரா இல்லையா என்பது இன்னும் நிலை செய்ய முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்தை ஒட்டித்தான் நான் பேசுகிறேன். மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், திரைப்படத்துறையிலே பேர் எடுத்தவர், ஒரு ஆன்மீகவாதி. அவர் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம், அது தனிப்பட்ட விருத்தம். அரசியல் அவர்களுக்கு வருவதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரட்டும். ஆனால் தனிப்பட்ட பாபு முருகவேலாக இன்றைக்கு சொல்கிறேன், நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார். இப்ப இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் தனிப்பட்ட பாபு முருகவேல் தனிநபர்களால் சொல்வார் என்று 30 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 7 வயது சிறுவனுக்கு ஆண்டவன் சொல்லி மதுவுக்கு எதிராக போராடி ரஜினி அவர்கள் வேண்டாம், ரஜினிகாந்த் விட்டுடலாம். நான் இப்ப இதற்கு நீ உங்களால பகிரங்கமா பதில் சொல்ல முடியும். பாஜக ஓபிஎஸ் உங்க அணியினருக்கான கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை முற்றா நீங்க நிராகரிக்க முடியுமா? ஏன்னா பாஜக தரப்பிலிருந்து கூட கழகங்கள் இல்ல ஆட்சின்னு அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. உங்களால அப்படி பேச முடியுமா? இப்ப இது அதுக்குண்டான தேவையே இல்லையா? இப்ப இல்ல சார், இல்ல இப்ப அதுக்குண்டான ஒரு எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அப்படி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கான்னு கேக்குறேன். அதிமுக ஒழிப்போம் இல்ல அதுதான் இப்ப அரசியலுக்கு இப்ப தேவையே இல்ல. கூட்டணி பத்தி பேச வேண்டியதுக்குண்டான தேவையே இல்லை. கூட்டணிக்கு ஒரு பதிவு இன்றைக்கு இல்ல. இப்போ இப்படி வந்ததன் அடிப்படையில் இல்ல, இப்ப நேரடியா வாங்கல. இப்ப நீங்கள் போய் பிரதமரை சந்திப்பதையோ நீங்கள் பாஜகவின் உதவியை நாடுவதையோ திரு எஸ்ஆர் சேகர் சொல்கிறார், நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. கிடையாது, அவர் சொல்றார். அப்போ திரு எஸ்ஆர் சேகர், அதனாலதான் நீங்க அங்க போறீங்க. இருக்கிறேன், தமிழக மக்களுடைய நலனுக்காக மாண்புமிகு பாரத பிரதமரை சந்திப்பது நாங்கள் பலவீனம் அடைந்திருக்கிறோம் என்று கருத்தாக நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? தமிழக மக்களினுடைய நலனுக்காக போராடுவது நாங்கள் பலவீனம் அடைந்து விட்டோம் என்று எடுத்துக்கொள்வீர்களா? 8 பிரதான காரியங்கள் தமிழக மக்களுடைய நலனை சார்ந்தது. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறோம். அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார். அரசியல் சம்பந்தமாக நாங்கள் பேசவில்லை என்றும் சொல்லி இருக்கிறார். அதை தாண்டி நாங்கள் பலவீனம் அடைந்து விட்டோம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது ஒரு பக்கம். இரண்டாவது, பல மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்குண்டாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நேரம் கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் முன்பாகவே நாங்கள் தேதி கேட்டிருந்தோம். பல முதலமைச்சருக்கே கிடைக்காத வாய்ப்பு. அதுதான் சொல்றேன், நாங்களும் பல நாட்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் லெட்டர் கொடுத்திருக்கிறோம். அது எங்களுக்கு நேற்று தான் கிடைத்திருக்கிறது. கிடைத்தவுடன் விரைவாக நாங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் நாங்கள் சென்று இன்னமும் கூட்டணி குறித்து தெளிவான பார்வையே சொல்லல. சொல்ல முடியாதுங்கிற நான் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன். காலமும் அல்ல, அதுக்கு நேரமும் அல்ல. கூட்டணி குறித்தெல்லாம் பேசுவதற்கான காலம் இல்லை. அதுவும் நான் தெரிந்துதான் ஆனால் கேட்கிறேன். ஆனால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட இணைவது, அந்த கூட்டணியை வைத்து தான் எல்லா விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் பாஜக எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்லை, நாங்கள் நீங்கள் இந்த மோடி ரஜினி ஓபிஎஸ் கூட்டணி எந்த அளவுக்குன்றீங்க, இதுவே தனிநபர்கள் கூட்டணியாக வேணார்களாமே தவிர ஒரு அரசியல் கட்சிகளுடைய உடன்பாடாவோ ஒருங்கிணைப்பாவோ இருக்காதுன்றது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கட்சி அடிப்படையில் நீங்கள் கொடுக்கல, தனிநபர்களை தான். அதில் ஒருத்தர் அரசியலுக்கு இன்னும் வராதவர், ஒருத்தர் இன்னும் கட்சி ஆரம்பிக்காது. இல்லை, நான் இப்படி வந்துடலாமே. பாஜக ஓபிஎஸ் அணியினர், புரட்சி தலைவி அம்மா அணியினர்
கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல அது நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு ரெண்டு கட்சியோட தொடர்பு இல்ல. இல்ல, ஆனா உங்கள் விமர்சனம் என்பது இல்ல அப்படி கேள்விக்கு வந்ததுன்னா அது தீர்க்கப்பட்டுடுன்றது. உங்கள் விமர்சனம் என்பது ஓபிஎஸ் அவர்களினுடைய நடவடிக்கை என்பது மத்திய அரசோடு அவருக்கு ஒரு விதமான இணக்கமான உறவு இருக்குன்றது தானே சொல்லி நீங்க விமர்சிக்கிறீங்க. அவர் காட்டிக்கிறாரு. அப்படி இல்லன்றீங்க. அப்படி அந்த உறவு இல்லன்றீங்க. அது உறவு இருக்கா இல்லையான்றது அவங்க நடந்துக்கிற முறை. உறவு இருக்கா இல்லையான்ற சந்தேகம் ஏன் வருது? இன்றைக்கு தமிழ்நாட்டின் விவசாயிகள் போய் ஒரு 2 மாசம் அங்கே போராடினாங்க. இன்னும் கேட்டால் பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே நிர்வாணமாக நாட்டியெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. அப்போ பிரதமர் பார்க்கல. அதற்கு பிறகு அதை ஆதரித்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகள் சொல்லி சில எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி நாங்கள் எதிர்கட்சி தலைவர் போய் பிரதமர் தலைமை பார்க்க போறோம், தேதி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் தேதி தரல. ஆனா அதை திடீர்னு ஓபிஎஸ்க்கு கொடுக்க சொல்ல சந்தேகம் வரதானே செய்யும். எஸ்ஆர் சேகர், சுருக்கமாக உங்களுடைய பதிலை நீங்க பதிவு செய்யலாம். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இல்லை, ஷானவாசனுடைய கவலை எனக்கு புரிகிறது. ஷானவாஸ் அதனால ஷானவாஸுக்கு ஒரே லைனில் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா ஷானவாஸ் தான் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்து விடுமோ என்று கவலைப்படுகிறார். ரெய்டு, மிரட்டல், ஒற்றை தலைமைங்கிற பல வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார். அவர் திமுக நம்பி போயிட்டார். அங்கே வச்சு அரசியல் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்குங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கும். நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி என்றைக்கும் கட்சிகளை விளைக்கின்ற பண்பு எங்களிடம் கிடையாது, பழக்கமும் இல்லை, அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லை. சகோதரி லக்ஷ்மி அவர்கள் எந்த இடத்தில் இருக்க வைக்க முடியும் என்கின்ற நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை வைக்கின்ற அளவுக்கு பலம் பொருந்தி இருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொன்னார். ஆம், அந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிகுந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதிலே பெருமைப்படுகிறோம். நன்றி. செக்ரட்டரியேட் ரெய்டு ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் செக்ரட்டரியேட்டுக்குள்ள எங்க ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஆதாரத்தை நோக்கி போக முடியும் என்பது தெரியாமல் பேசுகிறார் என்று நன்றி திரு சேகர். எனவே பாரதிய ஜனதா கட்சி இப்போது எந்த கூட்டணிக்கும் எல்லாம் ஒரே ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக எந்த வலையும் யாரிடம் இருக்கவில்லை. சரி, தமிழகத்திலே தன்காலிலே நின்று முழுமையாக அப்சல்யூட் மெஜாரிட்டியோடு ஆள வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி திரு எஸ்ஆர் சேகர். இப்போ சுருக்கமாக ஒரே வரி, எனக்கு நேரமின்மை, உடனடியாக சொல்லுங்க. அதாவது மரியாதைக்குரிய எஸ்ஆர் சேகர் சொன்னாரு, எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்ற பொருள் அவர் சொன்னாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படவில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நிலையில் நாங்கள் இல்லை. இன்றைக்கு அவர்கள் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இருக்கிறது என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் இடத்தில் இருக்கிறது. அதனால் அதை அவர் பயன் சொன்னார்னா அது பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக அடக்க நினைக்கிறது. கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதை உடனே டிடிவி தினகரன் மறுத்தார். எனக்கு 50 வயசு ஆகுது, 75 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன், 25 வருஷத்துக்காவது பாரதிய ஜனதா வரவிட மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு தான் பொன்னார் சொன்னார். அது கழகத்தை காப்பாற்றுவதற்கு தான் தர்ம யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறார் ஓபிஎஸ். டிடிவி மறுத்தார், ஓபிஎஸ் இதுவரைக்கும் மறுத்து கழகத்தை காப்பாற்றுவது எங்களுடைய கடமை, பொன்னாருடைய கூற்று எடுபடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அதனால தான் அந்த ஓபிஎஸ்க்கு மேல மட்டும் அந்த சந்தேகம் வருது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்டது ஓபிஎஸ் ரஜினி பாஜக அணி சாத்தியமா என்று. இதுல மிக முக்கியமாக ரொம்ப குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது, இது வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, இது நீங்கள் ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ்க்கு இன்னும் ஆதரவு என்னங்கிறது ப்ரூவ் ஆகலை, ரஜினியுடைய நிலைப்பாடு தெரிய வரல. அப்படி அது அமைந்தால் அது இன்னும் மற்ற இதர கட்சிகள் ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாகத்தான் அது அமையும். சரி, இதே விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்விட்டரில் நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது, மோடி ரஜினி ஓபிஎஸ் கூட்டணி சாத்தியமா என்று. அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கலாம். அவர்களினுடைய பார்வை, மோடி ரஜினி ஓபிஎஸ் கூட்டணி சாத்தியமா என்கிற கேள்விக்கு சாத்தியம் என்று 32 விழுக்காடு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், சாத்தியம் இல்லை என்று 68 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். மோடி ரஜினி ஓபிஎஸ் கூட்டணி சாத்தியமா என்கிற கேள்விதான் முன்வைக்கப்பட்டது. சாத்தியப்படும் என்று 32 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள், சாத்தியம் இல்லை என்று 68 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைகள், யூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அரசியல் விதமான யூகங்களுக்கு காலம் மட்டும்தான் பதிலை தீர்ப்பாக எழுத முடியும். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.